வசனம், ஆதியாகமம் 16 அதிகாரம் 16 வசனம் 1 முதல் 3 வரை. அதே ஆதியாகமம் அதிகாரம் 17 வசனம் 19. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாராகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவனுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாத படிக்க கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கின்றார். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியோடு சாராய் எகிப்து தேசத்தானாக தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாக சாராய் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயருவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமென். The scripture reading for today is taken from Genesis 16:1-3 and Genesis 17 verse 19. Genesis 16:1-3. Now Sarai, Abraham's wife, had borne him no children, and she had an Egyptian maidservant whose name was Hagar. So Sarai said to Abram, See now, the Lord has restrained me from bearing children. Please go into my maid, perhaps I shall obtain children by her. And Abraham heeded the voice of Sarai. Then Sarai, Abraham's wife, took Hagar her maid, the Egyptian, and gave her to her husband Abram to be his wife. After Abram had dwelt 10 years in the land of Canaan. Genesis 17:19. Then God said, No, Sarah, your wife shall bear you a son, and you shall call his name Isaac. I will establish my covenant with him for an everlasting covenant, and with his descendants after him. May the good Lord add his blessings upon the reading and meditation of his words for us today. Amen. மேலே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்து இந்த மத்தியில் வந்து நிற்க வச்சிருக்காரு. நிச்சயமாக தேவன் இந்த நாளில் கொடுத்த வார்த்தை நான் பதிலாக பேசுவேன். ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப லாங்காக இருந்துச்சு, பகுதி தான் பேச முடியும். ஆனால் அந்த வார்த்தையின் முழுமைக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி வாசித்த இந்த 2 வசனத்தின் 2 பாகங்களில் நம்ம 2 ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஆகார், இன்னொன்று சாரா. ஸோ இது போகிறதுக்கு முன்பாக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யணும். அப்பா ஸ்தோத்திரம், அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்தவர் நீரையா. இதனுடைய வார்த்தை இந்த மத்தியிலே கொண்டு வரும்படி மகா இரக்கத்தின் நிமித்தம் அப்பா கொண்டு வந்து நிறுத்தினீர், அதற்காய் நன்றி. எல்லா தடைகளையும் நீர் உடைத்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய வார்த்தை பிரசங்கிப்பது என்பது மேலான காரியம் ராஜா. அந்த மேன்மையான காரியத்துக்குள் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நடத்துகிறேன், அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆவியானவரே, நீர் மாத்திரம் இதை நடத்த முடியும் என்பது விசுவாசித்து உடைய சமூகத்தை நிற்கிறோம். இப்போது கூட அந்த வார்த்தை நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசாட்டி நாங்கள் ஒன்றும் இல்லை அடைந்தவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் தங்கும்படி இந்த நாள் வார்த்தையின் அபிஷேகம் ஆசீர்வாதம் நிறைவாய் உடைய வாழ்க்கையில் வரும்படி கச்சரிக்கை தாங்கிக் கொள்ளும் நடத்தும். துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே, எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறேன் என் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வாசிச்ச அந்த வசனத்துக்கு 2 பேர்
ஆகார் சாரா 2 பேர் நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக, ஏன்னா இந்த ஆகாரை குறித்து நம்ம கொஞ்சம், இந்த 2 ஸ்திரீகளுமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு ஆகார், எத்தனை பேருக்கு ஆகார் தெரியும்? கொஞ்சம் கைதான் போகிறேன். ஓகே, பரவாயில்ல, இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் தெரியுங்க. ஸோ ஒரு சிலருக்கு தான் ஆகார தெரியும். சாரா எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் சோசம். இப்போ நமக்கு சாராளோட ஆளா நம்ம ஆகாரோட ஆளான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, சாராளோட ஆளை தான் சொல்லுவோம். ஆனால் என் மெசேஜில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் நான் மெசேஜை மாற்றலை. ஆனால் அந்த காரியங்கள் கர்த்தர் நடத்துகிற பாதைகள் ரொம்ப விசித்திரமான பாதைகள். ஸோ இன்னைக்கு ஆகாரை குறித்து, ஆகாரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த ஆகாரை குறித்து நம்ம இந்த வசனத்துக்குள்ளே போனோம்னா, அந்த ஆகாரை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்தோம்னா, அவளுக்கு கொஞ்சம் சரித்திரம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா ஒரு 2-3 நிமிஷம் அவளை பார்த்துருவோம். இந்த ஆகார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவள் ஒரு எகிப்திய ஸ்திரீ. ரொம்ப ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகள். நல்ல அழகான ஒரு ஸ்திரீ. ஆனால் அந்த தாய் தகப்பன்மார் அவருடைய வறுமை நிமித்தம் பணத்துக்காக இந்த ஆகாரை பார்வோன் இடத்துல மறுமனையாட்டியா விற்று கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஆகார் எங்க இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பார்வோன் அரண்மனையில மறுமனையாட்டியா அங்க இருப்பா. அவ அந்த நாளில் அங்க இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சாராள் இவங்க 2 பேரும் பஞ்சத்தை நிமித்தம் எகிப்து தேசத்துக்கு வருவார்கள். அந்த வசனத்தை வாசித்து நான் அப்புறம் கண்டினியூவாக சொல்கிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 12 வசனம் 10லேருந்து 15. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன்னின் மித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்க, உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். Genesis 12:20. Now there was a famine in the land, and Abram went down to Egypt to dwell there, for the famine was severe in the land. And it came to pass, when he was close to entering Egypt, that he said to Sarai his wife, Indeed, I know that you are a woman of beautiful countenance. Therefore it will happen, when the Egyptians see you, that they will say, This is his wife, and they will kill me. But they will let you live. Please say, You are my sister, that it may be well with me for your sake, and that may live because of you. So it was, when Abram came into Egypt, that Egyptians saw the woman, that she was very beautiful. The princess of Pharaoh also saw her, and commanded her to Pharaoh, and the woman was taken to Pharaoh's house. விளங்குச்சுங்களா? இப்போ இந்த ஸ்திரீ இப்போ வந்தோடனே ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, மனைவிட்ட இது நல்ல அழகா இருக்க, ஸோ உன்னைய இந்த எகிப்தியர் பார்த்தாங்கன்னா, அந்த பார்வன் பார்த்தாங்கன்னா, இந்த பார்வனுக்கு அழகான ஸ்திரீயெல்லாம் அவங்க கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன நினைப்பான், உன்னை கொண்டு போயிடுவான். இப்போ நான்
உன் ஹஸ்பண்ட் சொன்னீங்கன்னா என்னை கொண்டுட்டு உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நீ என்ன சொன்னோம்? சகோதரன்னு சொல்லு அப்படின்னு. அவங்களும் சரின்ட்டான். இப்போ என்ன நடக்குது? பார்வோனுடைய பிரபுக்கள் இவளை பார்த்துட்டு இவளை ரொம்ப அழகுன்னு இவளுக்கு என்ன வயசு இருக்கும்? 65 வயசு கேள்வியை பார்த்து இவள் மிளகவும் அழகுள்ளவள் என்று சொல்லி இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பிரபுக்கள்லாம் சொன்னாங்க இவள் ரொம்ப அழகா இருக்கான்னு. ஸோ இந்த பார்வோன் அவளை தூக்கிட்டு வர சொன்னா அவங்க தூக்கிட்டு கொண்டு போயிட்டு அரண்மனைக்கு. இந்த ஆகார் எங்க இருக்கா? அந்த அரண்மனையில் தான் இருக்கா. ஓகே, இப்போ தூக்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும்னா, கர்த்தர் சாராளின் நிமித்தம் பார்வோன் இடத்துல மகா வாதையினால அங்கே வாதிப்பார். ஆக்சுவலி அந்த வாதை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிக்குமா வேண்டாம், உங்களுக்கு தெரியும், ஒரு மகா வாதையினால வாதிப்பார். ஸோ அந்த வாதை வந்தோடனே அந்த வாதையை குறித்து விசாரிக்கும் போது அந்த பார்வோனுக்கு தெரியும், இப்போ சாராள் நிமித்தம் தான் இந்த வாதை அவனுக்கு வந்ததுன்னு தெரிந்து இப்போ மரியாதையை ஆபிரகாம் கூப்பிட்டு, இதோ உன்னோட மனைவி எடுத்துகிட்டு போயிரு. அவன் சும்மா அனுப்பல, அவனோட மனைவியும் கொடுத்துட்டு வேலைக்காரி வேலைக்காரர் ஆடு மாடு அந்த வசனத்தை வாசிப்போம். 12-16 மட்டும் வாசிப்போம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோரிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா, வேலைக்காரெல்லாம் கொடுக்குறாங்களே, இந்த வேலைக்காரி யாரு? ஆகார். இந்த பார்வோன் வேலைக்காரியாக கொடுத்தது இந்த ஆகாரை சாராளுக்கு கொடுத்துட்டான். ஸோ இப்போ என்ன நடக்குது? இப்போ ஆகாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வேலைக்காரி வந்து கொஞ்சம் மதிப்புக்குரியவளாக, அந்த சாராள் வந்து ரொம்ப மதிப்புக்குரியவளாக இருக்காள். இவள்கிட்ட அடிமையாக போகிறது ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டாள். இப்போ இந்த சாராள்கிட்ட 10 வருஷம் அவன் அடிமையாக இருக்கா. 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ வாசிச்ச மறுபடியும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும். 1-3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 16ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் 16:1-3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 10 வருஷம் அவள் சாராள்கிட்ட அடிமையாக இருந்ததுக்கு அப்புறம் இப்போ சாராள் ஒரு முடிவு எடுப்பாள். ஏன் அந்த முடிவு எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானானியரில் ஒரு வழக்கம் இருக்குது. வழக்கம்னா ஒரு சட்டம் போடுற மாதிரி. 10 வருஷம் ஒரு புருஷன் கூட ஒரு மனைவி வாழ்ந்து பிள்ளை இல்லாட்டி, அந்த தலைமுறை செழிக்காட்டி, இப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த மனைவியே போய் வேறொரு பெண்ணை தேடி தன் கணவருக்கு கொடுத்தோம். இது அங்கே சட்டம். ஓகே, வழக்கம். நிச்சயம் செய்யணும். அந்த கானானியர் மத்தியெல்லாம் இது நிச்சயம் செய்யணும். அப்போ யோசிச்சிருப்பா, நிச்சயம் யோசிச்சு என்ன செஞ்சிருப்பா? நீங்கள் அடுத்த வசனம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் அவள் யோசிச்சு செஞ்சிருப்பான்னு. ஒன்று, அவள் 10 வருஷமாக அழகாக அமைதியாக அடிமையாக இருந்தா. ஸோ இவளை கொண்டு போய் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டா இவள் தன்னோட கைக்கு அடங்கி இருப்பா. இன்னொன்று, வம்சமும் தலைக்கும். 2 யோசனை அவளுக்கு. ஸோ இந்த 2 யோசனையில் இப்போ என்ன செய்வா? ஆபிரகாமுக்கு அந்த அடிமையை ஆகாரை எடுத்து கொடுத்துருவான். இப்போ கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணு. ஆகாரை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, இந்த ஆகாருக்கு கர்த்தர் எப்படியாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ஆகாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள ஆகாரை பிரவேசிக்க செய்தாரு, அதுக்கப்புறம் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு அப்படின்ற 2 காரியங்கள் புரியறதுக்காக. ஓகேங்களா? இந்த கதை புரிஞ்சாதான் நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வரும்போது, அந்த ஈசாக்கோட பிள்ளைகளாக நம்ம ஆறும்போது, ஏன்னா நம்ம கேட்டிங்கன்னா நம்ம ஈசாக்குடைய உடன்படிக்கையின் கீழாக வந்த சந்ததி. ஓகே, இப்போ அந்த ஆகாருடைய சந்ததி தனியாக கர்த்தர் காரியங்கள் வைத்து நடத்துறாரு. அந்த ஆகாருடைய சந்ததியில தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. இப்போ 4வது வசனத்தை வாசிப்போம். 16:4 16:4. இப்போ அவள் கர்ப்பவதியாகி அவள் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பத்தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். கர்த்தர் சோஸ்திரம். இப்போ
யார் அந்த நாச்சியார்? சாரா. அது புரியுதுங்களா? கொஞ்சம் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. இப்போ நாச்சியாரை கொஞ்சம் அற்பமாக என்னன்னா இது வரைக்கும் அடிமையாக இருந்தா, ஓகேங்களா? எது சொன்னாலும் அப்படியே அப்படின்னு தான் செஞ்சுட்டு இருந்தா. இப்போ தண்ணி கெட்டிருப்பா. அற்பமாக என்னன்னா ஒரு இப்போ தண்ணியை கெட்டிருப்பா, கொண்டு வந்து குடிக்க தண்ணி ஒன்று. இப்போ கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சிருப்பா, வேகமாக படான்னு இப்படி பட்டு சத்தமாக வச்சுருப்பா. ஆமாவா இல்லையா? அற்பமான்றது உட்காந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணுறியே அப்படின்ற ஒரு மாதிரி. உடனே அவளுக்கு என்ன வந்துக்கும்? ஏற்கனவே அவள் அடிமையாக இருப்பா, எல்லாம் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி தான் என்ன செஞ்சா, அடிமையை கொடுத்தா. விளங்குதுங்களா? ஏன் நான் முதல் சொன்னேனே, அடிமையாக இருப்பான்னு நினச்சி தான் கொடுத்தா. இப்போ அவள் எப்படி நடந்துக்கிறா? ஏன் இந்த ஆகார் இப்படி நடந்துக்கிறா தெரியுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இவளோட வாழ்க்கையில் இவள் வறுமையில் இருக்கும்போது இவளோட விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லைன்னு யாருமே கேட்கல. இவளை எடுத்து என்ன செஞ்சுருவாங்க, பார்வோனுக்கு காசுக்காக விற்று போட்டுருவாங்க. பார்வோன் அவங்கள எடுத்து என்ன செய்வான், அடிமையா சாராளுக்கு ஒரு வேலைக்காரியா அனுப்பிடுவான். ஏதாச்சும் அவளோட விருப்பம் ஏதாச்சும் நடுவில் கேட்டாங்களா? இல்லை. 10 வருஷம் வேலை செய்வா. அதுக்கப்புறம் இவள்கிட்ட எந்த விருப்பமாச்சும் கேட்டாங்க, நீ ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியா போறேன்னு விருப்பம் கேட்டாலா? நீங்க வசந்த் பார்த்தீங்க, எடுத்து கொடுத்துட்டா. ஒரு பொருள் தெரியுங்களா, அந்த அளவுக்கு தான் அந்த ஆகாருக்காங்க மதிப்பு இருந்துச்சு. ஸோ இப்போ ஆகாருக்கு ஏன் ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்குதுன்னா, ஏன் அந்த நாச்சியாரை அற்பமா என்றனா, தனக்கு ஒரு முகவரி கிடைக்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இப்போ அவளோட வயிற்றுல ஆபிரகாமோட குழந்தை இருக்கு, அவளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஸோ இப்போ அவளுக்கு கொஞ்சம் மனசுல என்ன இருக்கும், நானும் ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு முகவரி பெற்றிருக்கேன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் என்ன செஞ்சா, நாச்சியாரை அற்பமா எண்ணி உடனே கம்ப்ளைண்ட் எங்கே போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், இது நிச்சயமாக தெரியும், ஆபிரகாம் கூப்பிட்டுன்னு ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு, வாசிப்போம். அதே 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 5, 6 வாசிப்போம். ஜெனசிஸ் 16:5-6. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். ஆமா, உங்கள் மேல் சுமரும். நீ தான் செஞ்ச அநியாயம். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில் நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கின்றாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். இப்போ கம்ப்ளைண்ட் எங்கே போயிடுச்சு, ஆபிரகாம் போச்சு. ஆபிரகாம் என்ன சொன்னா, ஒன்னால தான் அவள் என்ன செய்கிறா, அற்பமா என்றாள். அற்பமானா அவள் செய்ய சொன்ன வேலையை அவள் என்ன செய்யல, ஓகேங்களா? கொஞ்சம் தான் செஞ்சிட்டா. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் முகவரி வந்துருச்சே, ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சேன்னு நினச்சி செஞ்சா. உடனே எப்படி என்ன சொல்லிச்சு, ஆபிரகாம் சொல்லிட்டான், உன்னோட அடிமை, நீ எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ரொம்ப கடினமாய் நடத்த ஆரம்பிப்பான். இந்த கடினமாய் நடத்தும் போது இவன் என்ன நினைப்பானா, இனி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு ஓடி போவான். ஆனால் கர்த்தரோட விட மாட்டேன். ஓடி போகிற நேரத்தில் அங்கே போய் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதே 14 நான் ஏன் இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் போய் வாசிக்கும் போது இந்த கதை உங்களுக்கு அழகாக புரியும். ஆவியானவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு பேசுவார், ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு வேளை இந்த கதை புரியாட்டியும் இனி நீங்கள் வாசிக்கும் போது, நான் ஒரு முக்கால்வாசி கதை ஒரு அரைவாசி கதை தான் சொல்கிறேன், நடுவில் நீங்கள் கொஞ்சமாக வாசிச்சுக்கணும். அதில் நிறைய காரியம் உங்களுக்கு இருக்குது. ஸோ வாசிக்கும் போது முழுசாக உங்களுக்கு அந்த காரியம் புரியும். இப்போ அந்த கடினப்படுத்தினால அந்த கடினம் தாங்க முடியாமல் ஓடி போயிடுவான். ஸோ அடுத்த வந்து அந்த ஓடி போகும்போது கர்த்தருடைய தூதனை 7லேருந்து ஒரு 10 வாசிப்போம், 10-11 வரைக்கும். அதே 16, 7-11. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே ஊருக்கு போகின்ற வழியில் அருகே இருக்கின்ற நீருற்ற எண்ணெயில் கண்டு, சாராயின் அடிமை
பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சன்னதியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். நான் சொல்லிடுறேன், அப்படின்னு கண்டினியூ பண்ணிடுவோம். இப்போ அவன் ஓடி போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு போட்டால் கர்த்தரே சந்திக்கிறது அர்த்தம். கர்த்தருடைய தூதன் அப்படின்னு போட்டால் தேவ தூதன் சந்திக்கிறது, ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய தூதனானவர் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட்னு போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு போட்டால், அப்படி கர்த்தருடைய தூதனானவர் போட்ட இடத்துலலாம் தேவன் தாமே அவளோடு கூட இடைப்படுகிறார். இப்போ யாரும் ரெக்கமெண்டேஷன் இல்லை, தேவன் டைரக்ட் அவளோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். நீ போய் அடங்கி சாராளுக்கு அடங்கி அங்கே இது, நான் உன்னுடைய சந்ததி என்ன செய்வேன், மிகவும் பெருக்க பண்ணுவேன், அது எண்ணி முடியாததாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 11. இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கின்றாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர்வாயாக. கர்த்தர் சோஸ்திரம். இது பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாத, நீ போ, உன்னோட சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி மறுபடியும் அவளை அனுப்புகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படுகிறாள். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படியுமா எனக்கு தெரியல. அவளோட பாடுகள், கஷ்டங்கள், அவள் போன வழிகள் எல்லாமே அவளை ஒரு பொருளை போல தான் பாவிச்சாங்க. ஆனாலும் கூட தேவன் அவளோடு கூட பேசின போது, நீ போய் உன்னோட, ஏன்னா அங்கே போனால் எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனைன்றது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவள் அங்கே போவாள். அங்கே போய் அந்த நாச்சியார் அன்னைக்கு அங்கே கீழ்ப்படிஞ்சு இருப்பாள். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் ஒரு 13, 14 கூட நம்ம வாசிச்சுக்கோம். நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். 13, 14. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீ என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்லோனி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பரதேசுக்கும் நடுவே இருக்கிறது. அது சொல்கிறோம். இப்போ அங்கே தேவனை அவள் கண்டபடினால தேவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறார். என்ன பேர் கொடுக்குறார்? லகாய்லோனி அப்படின்ற ஒரு பேர். என்னை காண்கிற தேவன் அப்படின்னு இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குது? அந்த பேர் லகாய்லோனி, காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், தேவனுக்கு பேர் கொடுத்தது இந்த ஆகார் தான். என்னை காண்கிற தேவன், இந்த ஆகார் தான் முறை தேவனுக்கு பேர் கொடுக்குறார். ஸோ அந்த காண்கிற தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் என்ன சொன்னாரோ போய் அடங்கி அங்கே போய் சாராள்கிட்ட அடங்கி இருப்பான். இப்போ அவள் அடங்கி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அவளோட பிரசவ காலம் வரும், அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா. ஏன்னா தேவன் வாக்கு சொல்லிட்டாரு, அவனுக்கு இஸ்மவேல் பேடுவேன், அவனோட சந்ததி நானே பெருக பண்ணுவேன் அப்படின்ற வாக்கு கொடுத்ததுனால இப்போ ரொம்ப சந்தோஷமா என்ன பாடுகள் மத்தியிலும் இருந்தாலும் நான் அங்கே போய் இருப்பேன்னு சொல்லி அங்கே போய் தங்கிடுவான். இப்போ அவள் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா. அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஆபிரகாமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 86 வயசு, ஓகேங்களா? 86 வயசில் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-14 வருஷம் அங்கே தான் இருப்பாள். யார் கூட? யார் கொடுமைப்படுத்தினாங்களோ, வேதனைப்படுத்தினாங்களோ, கடினமாக நடத்தினாங்களோ அவர்கிட்ட தான் அடங்கி இருப்பாள். அந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வயசில், சாராளுக்கு 90 வயசு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரமாகவே இங்கே 2 பேத்துக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை தான் பேர் ஈசா, ஓகேங்களா? தேவன் அந்த ஈசாக்கை குறித்து தான் நான்
அடுத்த செய்தியில் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியில் உங்களால் மத்தியில் சொல்ல முடியாது. இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், இன்னைக்கு ஆக்களுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, ஆகார் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் காரியத்தை பார்த்துட்டு, இந்த உடன்படிக்கை ஈசாக்குக்கு கிடைச்ச அந்த உடன்படிக்கை கீழே தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் ஆகாரை பார்த்தீங்கன்னா, ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் ஈசாக்கு கொடுத்தது டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆசீர்வாதம். அந்த வசனத்தை வாசிப்போம். 17-19 அதே ஆதியாகமம் 17-19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாக சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக் என்று பெயருவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். Then God said, "No, Sarah, your wife shall bear you a son, and you shall call his name Isaac. I will establish my covenant with him for an everlasting covenant, and with his descendants after him." கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் 75 வயசுலேயே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக உன் சந்ததியில் என்னோட உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொன்னார். ஆனால் ஆபிரகாம் நடுவில் இந்த ஆகாரோட கூட சேர்ந்தனால நடுவில் வேற ஒரு சந்ததியும் உருவாயிருச்சு. ஆனாலும் கூட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு சந்ததியை தேவன் உருவாக்கினார். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஈசாக்கின் இடத்துல உடன்படிக்கை செய்வார். அதுக்கப்புறம் ஈசாக்கின் இடத்துல இருந்து சந்ததி பழுகி பெருகும். இந்த சந்ததி எப்படி தெரியுமா இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். போகிற இடம்லாம் ஆசீர்வாதம். இந்த சந்ததி எப்படி தெரியுமா இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், ஒரு சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அது ஈசாக்கோட ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் அப்படின்றது ஆகாருடைய காரியம். அதுக்கப்புறம் பட்டினியும் கதை இருக்கு. ஸோ இப்போ 2 பேரும் வளர்றாங்க ஒரே வீட்டில். இப்போ ஈசாக்கும் பிறந்தாச்சு, இஸ்மவேலும் அதே வீட்டில் தான் வளர்றாங்க. இப்போ 2 பேரும் வளரும் போது கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ ஈசாக்கு இந்த இஸ்மவேலும் இருக்கிறத இப்போ இஸ்மவேல் ஈசாக்கை கொஞ்சம் பரியாசம் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா சாப்டர் 21 போயிடணும். ஆதியாகமம் 21 9-10 வாசிக்கும். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகின்றதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறமே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். And Sarah saw the son of Hagar the Egyptian, whom she had born to Abraham's coffin. Therefore she said to Abraham, "Cast out this bondwoman and her son, for the son of this bondwoman shall not be here with my son, namely with Isaac." நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஒரு பிரிவினை உண்டாக்குறாரு. ஸோ இதே மனுஷன் உண்டாக்குற பிரிவினை இல்லை. இவ்வளோ நேரம் நான் ஒரு வேளை ஆகார குறித்து நிறைய காரியம் ஓகேங்களா, அவள் அவ்வளோ நல்லவ, அவளை கீழ்ப்படிஞ்சு எல்லாம் காரியம் செஞ்சாலும் அவகிட்ட என்ன இல்லை, உடன்படிக்கையின் கீழே இந்த ஆகாரு இல்லை. ஓகேங்களா, ஆகார தேவன் ஆசீர்வதிச்சாரு, அவளுக்கு நீதி செஞ்சாரு, அவள் எல்லா பாடுகள் மத்தியில் கடந்து செல்லும் போது அவரோடு கூட இந்த காரியங்களை நடப்பித்தாரு. உண்மைதான். ஆனால் உடன்படிக்கை யாரோடு கூட? தேவன் வாக்குத்தத்தம் செய்த ஈசாக்கோடும் அந்த சந்ததியோடும். இப்போ ஒரு பிரிவினை. அந்த சாரா சொல்றா, இந்த பிள்ளையை அனுப்பிடு, எனக்கு வேணாம், இவன் பரியாசம் பண்றான், ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அந்த பரியாசத்தை நிமிஷம் சாரா கோவப்பட்டு சொல்றான். ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட மறுபடியும் பேசுவார். அதே 21 14-19 வாசிப்போம்.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகின்றதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவளை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரில் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பார்த்தீங்கன்னா இங்க ஆபிரகாம் ஒரு துதியில தண்ணியும் சாப்பாடும் கொடுத்து அனுப்பிட்டான். ஆனா அது பேர்செபா வனாந்தரத்துல சுத்தி திரியும் போதே பத்தாம எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவளுக்கு தெரியும் அந்த பிள்ளை தண்ணி இல்லாம செத்து போயிடணும். ஒரு செடி கீழே விட்டுட்டு ஒரு தூரமா போய் உட்காந்து அழுகுறான். ஆனா கர்த்தர் அவளை காண்கிற தேவன், அவ பேர் பாருங்க, தேவனோட காண்கிற தேவனா இருக்கிறார். இப்போ மறுபடியும் கர்த்தர் அவளுடைய கண்களை திறக்கிறார். அவ என்னத்தை பார்த்தா? ஒரு துருதியை பார்க்கிறார். அந்த துருதியை பார்த்தனோடனே ஒரு துறவை பார்க்கிறார். துறவுனா தண்ணி இருக்கிற இடம். அந்த துறவுல போயிட்டு தண்ணி மொண்டு தன் பிள்ளைக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் கர்த்தர் காட்டுகிற அவளோட பாதை பிரியுது. ஓகேங்களா? இப்போ அந்த வாழ்க்கை, இப்போ ஆபிரகாம்ல இருந்து அவனுடைய வாழ்க்கையை தனியா பிரிச்செடுத்து அவனுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுத்து அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை அனுப்பி விடுகிறார். அவளுக்கு நீதி செய்யறார். சரிங்களா? அவளை தள்ளி விடல. ஓகேங்களா? அவளுக்கு அநியாயம் செய்யல. ஆனா அவளுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தாய் தகப்பன்மார் பணத்துக்கு வித்து போட்டாங்க. பார்வோனும் அடிமையா வித்து போட்டான். அதுக்கப்புறம் இந்த வாங்கின சாராலும் ஒரு பொருளை போல எடுத்து கணவருக்கு கொடுத்தா. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. தேவன் நீதி செய்கிறவரா இருந்து அவளுக்கும் நீதி நியாயம் கிடைக்கும்படி அவளுக்குன்னு ஒரு காரியம் சொல், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ பெரிய ஜாதியாயிருப்பான். இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆகாருடைய ஆசீர்வாதம் இன்னும் பழகி பெருகி கொண்டு இருக்கிற ஒரு இடம் இருந்துச்சுன்னா அரபி தேசம். நீங்க பாத்தீங்கன்னா ஆகாருக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு அரபி தேசத்துல பழகி பெருகி கொண்டு இருக்கு. அங்கதான் செழிப்பு, எண்ணெய் வளமும் அங்கதான் இருக்கு. இது ஆகாருடைய ஆசீர்வாதம். ஆனா அது தனியா பிரிக்கப்பட்டுச்சு. இனி அந்த ஆகாருக்கு உடன்படிக்கைக்குள்ள சொந்தம் கிடையாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? எஸ் நோ? கர்த்தர் சொல்லுங்க. ஸோ ரெண்டு காரியத்தை கர்த்தர் பிரிக்கிறார். ஒன்று நார்மலான ஒரு தண்ணியா பிரிக்கிறாரு. இன்னொன்று மேன்மையான மக்களாக உடன்படிக்கையின் பிள்ளைகளாக பிரிக்கிறாரு. ஏன் இந்த கதையை நான் முதல்ல சொல்லணும்னா, நான் உடன்படிக்கைக்கு போறதுக்கு முதல்ல ஏன் உடன்படிக்கைக்கு பிள்ளைகளை கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு, எப்படியான உடன்படிக்கை அவருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு, அந்த உடன்படிக்கையின் சந்ததிகள் யாரு, அவர்களுக்குள்ள ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, இந்த நாட்கள்ல அந்த ஆசீர்வாதம் எப்படி பெருகி கொண்டு இருக்கு, எப்படி அவருடைய பிள்ளைகள், ஒருவேளை நான் ஆகாருடைய கீழ்ப்படிதல் இப்போ உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு கேள்விக்குறிதான். ஏன்னா ஆகார் அவ்வளோ அழகா கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போய் நின்னனால அவளுக்கும் ஒரு தேசத்தை கொடுத்து அவளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் அவளை கொண்டு போய் நிறுத்தினார். ஆனா இந்த ஈசாக்குன்றதே உடன்படிக்கை. இப்ப நம்ம கிறிஸ்துவனால நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் நமக்கு அநேக நேரத்துல நமக்கு அதோட வேல்யூ தெரியல. ஆனா கிறிஸ்துவ நமக்கு கிடைச்ச அந்த உடன்படிக்கை கீழ் நம்ம இருக்கும் போது நமக்கு கிடைச்சிருக்க ஆசீர்வாதம் சொல்லி முடியாத ஆசீர்வாதம். அது மேன்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம அடுத்த செய்தியில அடுத்த மாசம் ஒருவேளை உங்க மத்தியில 2ஆம் மாசம் ஷேர் பண்ணும்போது அந்த காரியங்களை ஷேர் பண்றேன். ஏன்னா இப்போ கரெக்டா எனக்கு டைம் சரியா ஓகேங்களா? ஸோ நான் அந்த கதையில உங்களுக்கு 2-3 கேள்வி, இது வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு கதை புரிஞ்சு
புரிஞ்சிருந்துச்சுன்னா எத்தனை பேத்துக்கு நெசமா கதை புரிஞ்சிச்சு? ஓகே, கேள்விக்கு பதில் சொல்வீங்க. ஒரு 5 கேள்வி 6 கேள்வி கேட்கிறேன். ஆகார் ஏன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார்? ட்ரை பண்றீங்க, சொல்லுங்க. ஏன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார்? இது வரைக்கும் எல்லாம் ஒபீடியனா தான் காரியம் செஞ்சுட்டு வந்தா. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் நாச்சியார்னா சாரா? யார் நாச்சியார்? I don't know who's நாச்சியார். ஏன் அந்த சாரால அவ தான் எஜமானி, அவளை ஏன் கொஞ்சம் அற்பமா எண்ணிட்டா? அற்பமா என்னன்னா அவளை தூக்கி வீசல, அவளை கொஞ்சம் வேலை செய்யும் போது கொஞ்சம் மூஞ்சு சுருக்கிட்டா. ஓகேயா? ஏன் அப்படி செஞ்சா? ஃபர்ஸ்ட் அவளை கர்ப்பம் தரிச்சிட்டா, ஒரு தலைமுறை கிடைக்குது. அடுத்தது தனக்கும் ஒரு முகவரி உண்டாயிருக்கு, தனக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு நினைச்சு சாரால அற்பமாய் எண்ணினான். அதுக்கு தேவன் என்ன செஞ்சார்? அற்பமா என்னதுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பிட்டாரு. என்ன செஞ்சாரு? கதை விளங்கிச்சுல, சொல்லுங்க. அப்பதான் அந்த கதை தெரியும். அடுத்த தரம் நான் வரும்போது இந்த கதை நல்லா தெரிஞ்சாதான் அடுத்த தரம் நீங்க உடன்படிக்கைக்குள்ள போகும்போது நீங்க உடன்படிக்கையின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஆங்காரே இப்படி கீழ்ப்படிஞ்சு காரியங்கள் செய்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற நம்ம எப்படி அந்த தெய்வ ஆசீர்வாதத்தை உரிமையாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்றத அடுத்த செய்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்க சொல்லணும். ஓகே, நானே சொல்லிடுறேன், பரவாயில்ல. அவள் புறப்பட்டு போயிடுவா. கடினமா நடத்துனால அவள் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? மறுபடியும் போய் உன்னோட சாரா இடத்துல அடங்கிடு அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை நம்ம செய்வோமா எனக்கு தெரியல. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் கடினமாக நம்ம என்ன செய்வோம்? எதுக்கு நானே போய் அடங்கி இருக்கணும், கேள்வி நிறைய கேட்போம். ஆனா அவள் எந்த கேள்வியும் கேட்கல, போய் அடங்கி இருந்தான். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ் படிந்ததுனாலே அவளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? நீங்க வசனம் 16:10 வாசிச்சுட்டே இருக்கா பதில் சொல்லணும். அவளோட ஜெனரேஷன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அப்புறம் பழுகி பெருகுவார்கள். தட் மீன்ஸ் அவளோட பிளஸிங் செழிப்பு உண்டாகும் அப்படின்ற காரியத்தை அங்க கர்த்தர் பேசு. ஓகே, ஆக தேவனுக்கு என்ன பேரிட்டார்? என்ன அர்த்தம்? காண்கிற தேவன். ஸோ இந்த நேரத்தில் கூட தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு காரணம். ஆகாரே காண்கிற தேவனா இருந்தா நம்மளை காண்கிற தேவனா இருக்கவாறா இருக்க மாட்டார். நம்ம யாரோட பிள்ளைங்க? உடன்படிக்கையின் கீழ் உள்ள அத்தாரிட்டி சில்ட்ரன், தெரியுங்களா? அவளை நீதி செஞ்சு அனுப்பினார். நீதி செய்து அனுப்பின அவளுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம், எண்ணெய் வளம் செழிப்பா உள்ள ஒரு தேசத்தை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசம் செழிப்பா வச்சிருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியும்னா உடன்படிக்கையின் கீழே வரும்போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சொல்லி முடியாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அடுத்த செய்தியில கண்டினியூஷன் பார்ப்போம். என்னென்ன ஆசீர்வாதம் வருது? அந்த ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணினாரே, அதுக்கப்புறம் வர்ற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? நான் முதல்ல நினைச்சேன் ஆபிரகாம்ல இருந்து வந்த ஆசீர்வாதம் தான் ஈசாக்குக்கு எல்லாம் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆபிரகாம்ல இருந்து வந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா ஈசாக்கோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்து அதுல இருந்து ஜெனரேஷன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம அடுத்த செமன்ல பார்ப்போம். ஆனாலும் கூட இன்னைக்கு கர்த்தர் ஆகாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒருவேளை நம்ம பல வகையில நம்ம தாழ்த்தப்பட்டு ஒருவேளை தள்ளப்பட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில கடந்து சென்றிருந்தாலும் நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பி இருந்தாலும் ஆகாரை கண்ட தேவன் அவள்
என்னை காண்கிற தேவன் என்று எப்படி பெயரிட்டாரோ அதுபோல நம்மளை காண்கிற தேவனாய் அவர் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கீழே போகாதபடி நிறைய நேரத்தில் நம்மளை தேவன் தாங்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது நிச்சயமான ஒரு காரியம். அது நீங்கள் என்ன சூழ்நிலையில் போனாலும் சரி, ஒருவேளை அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை எந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அத்தனை சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன், யாரையும் அவரை தள்ளிவிட தேவன் கிடையாது. இது நிச்சயமான ஒரு காரியம். கண்களை மூடவும் நம்ம ஜெபம் செய்வோம். சோதரிக்கிறோம் தகப்பனை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளும் கூட தகப்பனே ஆகார் மூலம் எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுக்காக நீ வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதங்களுக்குள் நாங்கள் கடந்து செல்லும்படி இவளுடைய வாழ்க்கையை இவ்வளவு மேன்மையாக நீர் ஆசீர்வதித்து நடத்த முடியுமானால் உம்முடைய பிள்ளைகளுக்கு, உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்கும்படி நீர் வைக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாய் பெற்று ஜீவிக்கத்தக்கதாக உம்முடைய தேவ கிருபை, தேவ அபிஷேகம், தேவ தயவு உங்களுடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாதபடி ஊற்றப்படுகிறோம். ராஜா, இந்த சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென்.